ஹாய்ங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு தம்ப்நெயில் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஆர்கனைஸ் தான் பண்ண போறோம். ஸோ நம்ம வீட்ல வந்து எல்லார் வீட்லயுமே 100% கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் இருக்கும். சின்னதோ, பெருசோ அது வந்து முக்கியம் கிடையாது. பட் நம்ம அத எப்படி பராமரிக்கிறோன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய விஷயத்த வந்துட்டு ப்ளே பண்ணிட்டுருக்கு. அது தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு நமக்காக நெறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம வந்து அத டீப் கிளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அட்லீஸ்ட் வாரம் முடியலனாலும் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை இல்ல மந்த்லி ஒன்ஸ் கூட வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரம் இல்ல 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கிளீன் பண்ணி வச்சுக்குவேன். ரொம்ப வந்து அழுக்கா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, அப்பப்ப நான் ஃப்ரிட்ஜ் எப்பலாம் ஓப்பன் பண்றேனோ, அப்போ வந்து ஒரு ஈர துணி போட்டு வந்து தொடச்சு வச்சுருவேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, ஒரு 4, 5 நாளா வீட்ல இல்லாததுனால சுத்தமா வந்துட்டு பசங்கலாம் யூஸ் பண்ணி அது ஒரு மாரி சிந்தி கிந்தி ரொம்ப கண்றாவியா தான் இருந்துச்சு. அதனால ஃபுல்லாவே எடுத்து கிளீன் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருந்தேன். அது மட்டும் இல்லாம வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி. காய்கறி எதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில வந்துட்டு இல்ல. ஸோ எல்லாமே வந்து காலியாயிடுச்சு. இனிமேல் வந்து வாங்கிட்டு வந்து வச்சா தான் உண்டு. ஸோ அதனால கையோட கிளீன் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருந்தேன். நான் வந்துட்டு அந்த உள்ள இருக்கிற எல்லா ரேக்குமே வந்துட்டு எடுத்துட்டேன். எடுத்துட்டு வெளியில தனியா கொண்டு போய் வாஷ் பண்ணிட்டு, சிங்க்ல வச்சு வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு வந்து மாட்டுனேன். இந்த தக்காளிக்கெல்லாம் குடுத்துருப்பாங்கல்ல, அந்த எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டு கழட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஃபிட்டிங்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ எடுக்கும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா, மாட்டுறதுக்குமே ஈஸியா இருக்கும். அந்த பின்னாடி வந்து அந்த அழுக்கு எல்லாமே சேராது. ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு கிளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் நான் வந்து கொண்டு வந்து மாட்டுனேன். இதில ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஃப்ரிட்ஜ் மட்டும் கிளீன் பண்ணும்பொழுது எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான லிக்விட் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப மைல்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வந்துட்டு இந்த ரொம்ப இந்த சாமான் தேய்க்கிற லிக்விட் எல்லாம் கூட இருக்கும். இந்த லெமன் ஃப்ளேவர்ல அந்த மாரி இருக்கும். அதெல்லாம் ஒரு 2லேருந்து 3 ட்ராப் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பொருளையுமே கீழ எடுத்து வச்சுட்டேன். அந்த குட்டி பாத்திரத்தில பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலாடை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1 மாசமா வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் வந்து அது சேர்க்கணும். நான் வந்து இதுவரைக்கும் வீட்லயேலாம் வந்து நெய் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. இனிமேல் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு காட்டுறேன். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா தான் அதுக்காக நான் வந்து சேர்த்து வச்சுட்ருக்கேன். எனக்கு அது எப்படி வரும், எப்படி பண்ணணும்னு தெரியாது கண்டிப்பா. நானும் வந்து வீடியோ பார்த்து தான் பண்ணுவேன். இன்கேஸ் அது அப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு, இனி வர விளாக்ஸ்லயும் நான் அப்டேட் பண்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கான லிக்விடோ, இல்ல இந்த சர்ஃப் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப மைல்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில வந்துட்டு நம்ம சாப்பிடுற பொருள் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில தான் வைக்கிறோம். ஸோ அதோடைய வாசனை வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு அதில கெமிக்கல் கன்டென்ட்டும் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. நான் வந்து நல்லா டீப் கிளீன் பண்ணி எல்லாமே தொடச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரே எல்லாமே நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வந்துட்டு ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். எங்க வீட்டு ஃப்ரிட்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமலான திங்ஸ்லாம் தான் இருக்கும். எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி தான். இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த பட்டரு அதெல்லாம் எடுத்து வச்சிருப்பேன். மேல இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலா டபுள் டோரு. முன்னாடி வந்து சிங்கிள் டோர் இருந்துச்சு. ரொம்ப குட்டி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ஸோ, அதையுமே வந்து நல்லா நீட்டா தான் கிளீன் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் இது வாங்கி பார்த்தீங்கன்னா, ஒரு 8 to 9 இயர்ஸ் இருக்கும். ஒரு 2, 3 வாட்டி வந்து சர்வீஸ்க்கு வந்து பண்ணியிருப்பேன். நான் ரீசென்ட்டா வந்து இப்போ இந்த செகண்ட் பிரெக்னன்சி போம்போது தான் இது ரொம்ப வேல வச்சுருச்சு. உள்ள வந்துட்டு சுத்தமா கூலிங்கே இல்ல. அப்போ வந்து பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்ட்டு வந்து செக் பண்ணதுல, அவங்க ஏதோ மாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க போல. அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த டைம்ல வந்து என்னால சுத்தமா எதுவுமே பண்ணவே முடியல. அப்புறம் திரும்பவும் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, யாரையோ புடிச்சு அதுக்கப்புறமா வந்து தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி குடுத்துட்டு போனாங்க. இப்போ வந்து நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ நம்ப வந்து எந்த அளவுக்கு இத பார்த்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு அதுவுமே இன் ரிட்டர்ன் வந்து நம்மள நல்லா பார்த்துக்கும். நல்லா பொருள் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். இந்த ஒயின் பாட்டில்லாம் பார்த்துட்டு வந்து உடனே யாராவது கேட்டுறாதீங்க. இது என்ன ஒயின் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்கன்ட்டு. இது நாங்க லாஸ்ட் மந்த் வந்து கொடைக்கானல் போம்பொழுது வாங்குனது. அது வந்து நான் ஆல்கஹாலிக் தான். ஈவன் கிட்ஸுமே வந்துட்டு அத கன்சியூம் பண்ணலாம். கம்மி குவான்டிட்டில. அந்த அளவுக்கு தான் வந்து அதில இருக்கும். நான் ஃப்ராக்ரன்ஸும் கூட ஜஸ்ட் ஒரு கிரேப் ஜூஸ் மாரி தான் இருக்கும் அது. ஸோ போயிருந்தபொழுது அங்க பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது இது வாங்குனா நல்லா இருக்குமேன்ட்டு தான் வாங்கி வச்சிருந்தோம். மத்தபடி அதில வந்து வேற எதுவுமே சம்மந்தப்பட்டது கிடையாது. நான் ஆல்கஹாலிக் தான். இது வந்து ஜென்ரலா எல்லார் வீட்லயுமே இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போனா எல்லாரும் வாங்குற ஒரு விஷயம் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கை வலிக்குலாம் வைப்பாங்கல்ல, கை வலி, முட்டு வலிக்குலாம் வைப்பாங்க. அந்த பேக் மாரி இருக்கும். ஐஸ் பேக் மாரி இருக்கும். ஜெல் பேக்கு. அதுதான் வந்து மேல ஃப்ரிட்ஜில வச்சிருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸில் வந்துட்டு டார்க் சாக்லேட் போட்டு வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த ப்ரௌனி அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்குவேன். மீதி வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. அது வந்து ஒரு ஃப்ரீசரில் போட்டு வைக்கணுன்றதுக்காக அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த முட்டை ட்ரே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து முட்டை வந்து அப்படியே வைக்க முடியாதுன்றதுக்காக இந்த ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு இப்போதைக்கு வச்சுருக்கேன். இனி வந்து முட்டை ட்ரே வந்து வாங்கிட்டு அதில் தான் வைக்கணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இதில் கூட வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, அது எடுக்கும்பொழுது ஷேக் ஆச்சுன்னா லைட்டாக விரிசல் விட்டால் கூடமே வந்து முட்டை வந்து உடையறதுக்கான சான்ஸ் இருக்கும். அந்த ட்ரேயில் வைக்கும்பொழுது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் முட்டை ட்ரே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதில் ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அழகாக அந்த கீழே அந்த பவுல் மாதிரி கொடுத்து மேலே அந்த கோழி உட்காந்துட்டு இருக்க மாதிரிலாம் வந்துருச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் வீட்டு கிச்சனில் வந்துட்டு அவ்வளோ இடம் கிடையாது. ஸோ இருக்கிறத வச்சு தான் மினிமலாக தான் வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும். இதுவே வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த கிச்சன் ஆர்கனைசேஷன்லேயே இதில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கிச்சன் வந்து எங்களது அந்த எல் ஷேப்பில் இருக்காது. அதுவும் இல்லாமல் ஒரே திட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கடப்பாக்கல் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால கேஸ் ஸ்டவ் வைக்க முடியும். பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறது வந்து விஷயம் கிடையாது. பார்க்குறது எல்லாமே வந்து ஆசையாக தான் இருக்கும். பட் அதுக்கான ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம அதை கரெக்டான இடத்துல வந்து வைக்க முடியும். இதுவே வந்து நான் கொஞ்சம் நெருக்கி தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கும் மேலே வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேறு வீடு ஷிஃப்ட் ஆனால் மட்டும்தான் பண்ண முடியும். இது வந்து நான் லெமன் எதுக்காக கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு தாங்க. இது ஒரு நல்ல டிப் ஆக்சுவலாக. இந்த மாதிரி லெமன் வந்து கட் பண்ணிவிட்டு மேலே அந்த ஃப்ரீசர் பார்ட்லேயும் கீழே வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வந்துட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த ஸ்மெல் வந்துட்டு வராமல் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோன்னே ஏதோ ஒரு ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வரும். அது என்னன்னே தெரியாது. ஏதாவது அந்த நம்ம வைக்கிற பொருளோடைய ஸ்மெல்லாக இருக்கலாம். இல்லை வந்து நம்ம நான்வெஜ் கூட வைப்போம் இல்லையா? அதோடைய பொருள் ஸ்மெல்லாக கூட இருக்கலாம். அது அந்த ஃப்ரிட்ஜையே சுற்றி வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி லெமன் கட் பண்ணி வச்சிங்கன்னா, அந்த ஸ்மெல்லை வந்துட்டு அது கொஞ்சம் கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஐ ட்ராப்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது தான். ஐ ட்ராப்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக இந்த கண் எரிச்சலுக்கு அந்த மாதிரி போடுறது. ஸோ சேஃபர் சைடுக்கு இருக்கட்டும்ன்றதுக்காக அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஊறுகாய் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ண மாங்காய் ஊறுகாய். அது வந்து வேக வச்சு பண்ணது கிடையாது. உடனே கட் பண்ணி அப்படியே உப்பு மிளகாத்தூள் போட்டு தாளித்து வச்சது. ஸோ வெளியில் வச்சா கண்டிப்பாக வந்து கெட்டுடும்ன்றதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக இப்படி தாங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நான் கீழே இருக்கிற அந்த ட்ரா வந்துட்டு போடலை. ஏன்னா இது 2 மட்டும் தான் கொஞ்சம் காஞ்சி இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல்